ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாமய கிரீவம் பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன். விஸ்வாவசு வருஷம் ஆவணி மாதம் 17/8/2025 16/9/2025 வரலும் உண்டான நாட்கள். இந்த ஆவணி மாதம் அப்படின்றது தட்சிணாயனத்தின் 2வது மாதம். இந்த மாதத்தில் எல்லா விதமான ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஏன்னா ஏற்கனவே ஆடி மாதம் பார்த்திங்கன்னா கடவுளுக்குன்னு உண்டான மாதம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த மாதத்தில் திருமணங்கள் கைகூடக்கூடியது, திருமணங்கள் எல்லாமே நடக்கக்கூடியது, எல்லா விதமான வீட்டு சுபகாரியங்கள்லாம் நடக்கக்கூடிய மாதம். சரி, இந்த மாதத்தினுடைய கிரக சாரங்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். இந்த மாதம் ஆவணி மாதம் அப்படின்றதுனால சூரியன் சிம்மத்தில் இருப்பார். அதனால் சூரியன் சிம்மத்திற்கு போகிறது தான் ஆவணி மாதத்தின் ஆரம்பம். ஏன்னா நம்ம சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசியை போகிறத நம்ம அதாவது சூரியமான மாதங்கள்ன்றத மாதிரி நம்ம பார்க்குறோம். அதனால் சூரியனை சார்ந்து இருக்கக்கூடிய மாதங்கள் அப்படின்றதுனால ஆவணி மாதம் நம்மளுக்கு 17/8 அன்றைக்கி ஆரம்பிக்கிறது. சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள், அதாவது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுத்துறது அப்படின்னு பார்த்தாலேனால், இந்த மாதத்தில் சூரியன் ஆவணி அப்படின்றதுனால சிம்மத்திலையும், இந்த மாதத்தில் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியிலிருந்து 3வது இடம்னு சொல்லக்கூடிய மிதுனத்தில் சுக்கிரனும் குருவும் இருக்கா. 4வது இடம்னு சொல்லக்கூடிய கடகத்தில் புதன், 5வது இடத்துல கேதுவோடு சேர்ந்த சூரியன். இந்த மாதம் 6வது இடத்துல செவ்வாய் இருக்கார். 11ஆம் இடத்துல வக்கர சனி மற்றும் ராகு கும்பத்தில் இருக்கார். சரி, இந்த மாதத்தில் மாறக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதம் பிறந்த ஒரே வாரத்துக்குள்ளே, அதாவது புதனும் சுக்கிரனும் மாறுறார். முதல்ல சுக்கிரன் மாறுறார். அதாவது 21/8/2025 அன்னைக்கு சுக்கிரன் கடகத்துக்கு போகிறார். அதற்கு பிறகு 25ஆம் தேதி பார்த்தாலேயானால் 25/8/2025 அன்னைக்கு புதன் கடகத்திலிருந்து அதாவது சிம்மத்துக்கு போகிறார். இந்த மாத கடைசியில், அதாவது 14ஆம் தேதி செவ்வாய் கன்னியிலிருந்து துலாத்துக்கு வர்றார். 14/9/2025 அன்னைக்கு. அதுக்கப்புறம் 15ஆம் தேதி சுக்கிரன் மறுபடியும் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வரார். இதுதான் இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய சில விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் விசேஷ நாள் அப்படின்னு பார்க்கும்போதே வாஸ்து நிதிரை விடக்கூடிய நாள். அது 22/8/2025 அன்னைக்கு. அதுவும் மத்தியானம் வாஸ்து நிதிரை விடுறார். அதாவது 2:31 4 மணி 1 நிமிஷம் வரலாம், 1.5 மணி நேரம் 90 நிமிஷம். இந்த 90 நிமிஷத்தை 5ஆல் வகுத்து 18 நிமிஷமாக பிரிச்சுண்டு அவர் கண் விழித்து அவர் என்ன சொல்கிறது, காலை கடன்கள் முடிக்கக்கூடிய காலகட்டம் ஒரு 18 நிமிஷம். அதற்கு பிறகு அவருடைய ஸ்நானம் 18 நிமிஷம், பூஜை செய்வது 18 நிமிஷம், அதற்கு பிறகு போஜனம் உண்ணுவதும் 18 நிமிஷம், அப்புறம் தாம்பூலம் தரிப்பது 18 நிமிஷம்னு இப்படி பிரிகிறாங்க. இதில் கடைசி 18 நிமிஷம் தாம்பூலம் தரிப்பதும் போஜனம் மருந்தும் கூடிய காலகட்டத்தில் செய்யக்கூடிய எந்த வேலைகளாக இருந்தாலும், அதாவது வீடு மனை கோல் போடுதல், அது தவிர வீட்டுக்கு புதுசாக வீடு கட்டுறது, வீட்டுக்கு அஸ்திவாரம் போடுறது, மனை இது பூஜை போடுறது, இது எல்லாமே எல்லா விதமான ஏற்றத்துடன் காணப்படும். அப்படின்றது அது எந்த ஒரு தங்கு தடையின்றி போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த வாஸ்து நாளில் உங்களுக்கு எந்த ஒரு அதாவது திதி வார நட்சத்திரம் இது எதுவுமே பார்க்க வேண்டாம். ராகு காலம், யமகண்டம், இந்த மாதிரியான விஷயங்களும் பார்க்க தேவையில்லை இந்த காலகட்டத்தில். அதனால் நல்ல ஒரு ஏற்றமான காலம். நிச்சயமாக வீடு கட்டணும்னு பார்க்குறவங்க இந்த காலகட்டத்தை எடுத்துட்டீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதற்கு பிறகு இந்த மாதத்தில் பார்த்தேனால் சாம உபாகர்மா, அதாவது எஜுர் உபாகர்மா, சாம உபாகர்மா, சாமவேதம் சொல்கிறவர்களுக்கு இந்த வருஷத்தினுடைய பூணல் மாற்றக்கூடிய அது செலிப்ரேஷன் என்ன, அந்த பூணல் மாற்றக்கூடிய அவர்களுடைய காயத்ரி ஜபத்தை பூணல் மாற்றக்கூடியதும், அவர்கள் காயத்ரி ஜபம் பண்ணி மிகப்பெரிய ஏற்றுமை கொள்ளக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது 26/8/2025 அப்படின்னு அந்த நாளில் வருது. அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் வாமன ஜெயந்தி வரக்கூடிய நாள் 4/8/2025 அன்னைக்கு வாமன ஜெயந்தி. அதற்கு பிறகு 5ஆம் தேதி அன்னைக்கு ஸ்ரவண நட்சத்திரம்.
ஸ்ரவண விரதம் சொல்லக்கூடியது. அதற்கு பிறகு 7-9 அன்னைக்கு பௌர்ணமி. இந்த வாட்டி பௌர்ணமி வந்து பார்த்தாலேனால் கிரகணம் வரும். ஏன்னா வந்து கேத்துவோட சேர்ந்த சூரியனும் ராகுவோட சேர்ந்த சந்திரனும் வருது. இந்த வாட்டி உண்டான கிரகணம் டைமிங் அதெல்லாம் வந்து அப்புறமா போடுறேன், அது வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஐ திங்க் பௌர்ணமியில் வர்ற கிரகணம் அப்படின்றதுனால சந்திர கிரகணம் ராத்திரி வந்து சந்திரன் மறைஞ்சு திருப்பி ஒளி ஊட்டக்கூடிய காலகட்டம் வரும். நான் அது இந்தியாவில் தெரியக்கூடிய விஷயம், அது நான் அதுக்கு உண்டான டைமிங் இல்லாமல் எடுத்து போடுறேன். அதற்கு பிறகு 8-9 அன்னைக்கு மாலையபட்சம் ஆரம்பிக்கிறது. இந்த வாட்டி பட்சம் வந்து நார்மலாக புரட்டாசியில் தான் வரும். முன்னாடி வந்து ஒரு 10 நாள் முன்னாடியே வந்துடுறது. மாலையபட்ச ஆரம்பம் 8-9 அன்னைக்கே ஆரம்பிக்கிறது. 13ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது 12ஆம் தேதி அன்னைக்கு மகாபரணின்னு சொல்லக்கூடியது. அதாவது யார் யாரெல்லாம் பித்ருக்களுக்கு சிரார்த்தம் பண்ணுறாலோ அன்றைக்கி பண்ணக்கூடியது விசேஷம். அதாவது டேட்டு தெரியாமல் இருக்கிறவா, திதி தெரியாமல் இருக்கிறவாள்லாம் அன்றைக்கி பண்ணிடுவா. அதே மாதிரி 14/9/2025 அன்றைக்கி மத்தியாஷ்டமின்னு சொல்லக்கூடியது. இன்றைக்கி அந்த அன்னைக்கு அஷ்டமி வேற, மத்தியாஷ்டமின்னு சொல்லக்கூடிய நடுபாதியான இந்த மாலையபட்சத்தின் நடுபாதி. அதனால் அன்றைக்கும் வந்து எல்லாருக்கும் தர்ப்பணம் கொடுக்கறத பண்ணலாம். இன்றைக்கி கோகுலாஷ்டமி வேறு, ஏன்னா ஆவணி மாதம் வரக்கூடியது அஷ்டமின்றதுனால கோகுலாஷ்டமி ரோகிணி நட்சத்திரோட சேர்ந்து வர்றதுனால அன்னைக்கு முனித்திரியம் ஸ்ரீமடம் இவாளுக்கெல்லாம் வந்து அன்னைக்கு ஸ்ரீ ஜெயந்தி இருக்கக்கூடும். அதனால் அன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஏற்றமான நாள். அது தவிர பார்த்தலையானால் ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரம், அதற்கு பிறகு அஷ்டமி, இது மூணும் சேர்ந்து வரக்கூடிய காலம்ன்றதுனால கோகுலாஷ்டமி அப்படின்னு கொண்டாடுறேன். சரி, இந்த மாதம் வந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு வந்து அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன், கட்டணத்தை போடுங்க. அதற்கு பிறகு உங்களுக்கு நான் அந்த பிடிஎஃப் வந்து போட்டுவிட்டு, அதாவது உங்களுடைய ஜாதகத்தை போட்டுவிட்டு, ஜாதகத்தில் சந்தி இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சவா நிறைய பேர் 50 வயசு 55 வயசுலாம் இருக்குது. அவள்லாம் வந்து மிருகசீர நட்சத்திரம் ரிஷப ராசின்னு சொல்லிட்டு இருப்பா, ஆனால் மிதுன ராசியில் இருப்பா. அதே மாதிரி சித்ரா நட்சத்திரம்னு சொல்லிட்டு இருப்பா, துலா ராசியில்னு சொல்லிட்டு இருப்பா, அது கன்னியா ராசியில் இருப்பா. அந்த மாதிரி மாறி மாறி ராசிகளும் சரி லக்னங்களும் சரி மாறி இருந்து, அதனால் வந்து அவளுக்கு இப்போ நல்ல காலம் நடக்கிறது அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் வந்து லக்னத்துக்கு ஏற்றமான காலமாக இருக்காது. அதனால் சந்தியில் இருக்கும். அதனால் சந்தி என்னன்றதை பார்த்து அதற்கு அப்புறம் வந்து உங்களுக்கு உண்டான ஜாதகத்தை போடுறேன். அதற்கு பிறகு உங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட் தரேன். நான் வந்து உங்களோட பேசுகிறேன். உங்களோட பேசும்போது உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் என்ன ஏதுன்றதை, அதற்கு உண்டான எளிய வழிமுறைகள் என்ன ஏதுன்றதை நான் சொல்கிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை விஸ்வாவச வருஷம் ஆவணி மாதம் ஒரு ராசியாக பார்க்கலாம். கடகம், புனர்பூசம், பூசமாயில்யம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சந்திர பகவான். அதிவேகமாக செல்லக்கூடியவர். பொதுவாகவே பார்த்தோம்னா இந்த மாத கிரகம்னு சொல்லக்கூடியது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு தான் இந்த மாத கிரகங்களை பேசுவோம். இந்த மாதத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய தனஸ்தான அதிபதி தனஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம். இதில் வந்து விசேஷம் என்ன அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு இருக்கார். 12ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. பண வரவு இருந்தாலும் சுப செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. 2ஆம் இடத்துல கேது பகவான் வேறு இருக்கார். அதனால் சூரியன் இருந்தாலும் பாம்பே வலிதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கேது சூரியனையே மறைக்கக்கூடிய அளவுக்கு வலிமை பெற்றதுனால கேதுவினுடைய 2ஆம் இடத்தில் கேது இருக்கிறதுனால பணம் வரும். பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது பொருளை கொடுப்பார், ஆனால் உங்களுடைய தன்மையை அடிப்பார். அதுதான் வந்து கேத்துவுக்கும் ராகுவுக்கும் உண்டானது. பொருளை கொடுத்துருவார், உங்களுடைய சுயத்துவத்தை அடிப்பார். எந்தெந்த இடத்துலன்னா 2ஆம் இடத்துக்கு உண்டான குடும்பத்தில் வந்து பிரச்சனையை கொடுப்பார், சிறு சிறு பிரச்சனைகளை கொடுப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேச்சில் வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல வந்து சனி பகவான் அதாவது அஷ்டமத்தில் வந்து சனி இருக்கிறது அந்த அளவு விசேஷம் இல்லை. அதை தவிர வந்து பார்த்தாலேனால் வக்கரகதியில் வேறு இருக்கார், ராகுவோட சம்பந்தம். இதன் மூலியமாக அதாவது வண்டி வாகனங்கள் ஜாகிரதையாக போகிறது நல்லது. விபத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. குருவின் பார்வை இருக்கிறதுனால பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை. இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது சுக்கிரனும் புதனும் பார்த்தாலேனா ஒரே வாரத்துக்குள்ள அடுத்த கட்டத்துக்கு மாறிடுறோம். அதாவது சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல அதை இந்த மாதத்தில் ஆரம்பிக்கும் போது இருக்கார். ஒரே வாரத்தில் பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு வர
போயிடுறார். புதன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல போயிடுறார். சுக்கிரன் உங்களுடைய ராசியில் இருக்கிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. ஏன்னா 4-11 அதிபதி அப்படின்றதுனால பணத்தை தேடியே ஓட வேண்டி இருக்கும். சுகங்கள் சற்று குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கு. இந்த மாத கடைசியில் பார்த்தோம்னா செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு, அதாவது 3ஆம் இடத்துல இருக்கக்கூடியவர் 4ஆம் இடத்துக்கு போகிறார். மாத கடைசியில் 14ஆம் தேதி வாக்கில் போகிறார். 14/9/2025 போகிறார். பொதுவாகவே பார்த்தாலேனால் ஒரு 2 நாள் தான், அது ஒரு பெரிய வித்தியாசத்தை கொடுக்காது. இந்த மாதத்தில் பார்த்தாலேனால் 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் போய் செவ்வாய் உட்கார்றதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இளைய சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இந்த மாதத்தில் பார்த்தாலேனால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றம். பொதுவாகவே இந்த மாதம், அதாவது மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த கடகராசிக்காரர்களுக்கு, அதுவும் இந்த பால் மற்றும் குளிர்பானங்கள், அதை தவிர பால் சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள், அதை தவிர காய்கறி, கீரை, விளைநிலங்கள், பருப்பு, இந்த மாதிரியான பலசரக்கு கடைகள், அதை தவிர இந்த ஹோட்டல்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அழகு கலையில் இது பண்ணுறவங்க, நாட்டம் உள்ளவர்கள், அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றம். அதை தவிர இந்த மிஸ் யூனிவர்ஸ், மிஸ் இது அதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அதாவது மிஸ் பியூட்டி கண்டெஸ்ட் எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது இந்த கடகராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உடல் நலத்தில் நல்ல சீரான ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால சற்று ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அதை தவிர பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசியிலே சுக்கிரன் வர்றதுனால சற்று அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பஸ்தானத்தில் சூரியனும் கேதுவும் இருக்கிறதுனால குடும்பத்தில் சிறு சிறு சர்ச்சைகள் நிகழக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருப்பினும் கொஞ்சம் சுமூகமாக போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் உண்டு. எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா போட்டி தேர்வில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். போட்டிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கு. இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம், வேலையில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய பாக்கியம், வேலையில் மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கு. இந்த மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள்னு பார்த்தீங்கன்னா 6/9/2025 8/9/2025 வரணும். இந்த காலகட்டத்தில் சந்திர பகவான் 8ஆம் இடத்துல மறைஞ்சு இருக்கிறதுனால சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். சந்திராஷ்டமம் போது புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிவான பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரமான அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலில் ஒரு 1/2 டம்ளர் பால் அபிஷேகத்தை கொடுத்துட்டு போகும். உங்களுக்கு பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நல்ல ஒரு ஏற்றமான மாதமாக இருக்கும். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சந்திரமௌலீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வந்து சேரும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.